கோமதி வலி தாங்க முடியல. கோமதி, கோமதி, கோமதி எங்க இருக்க? வலி தாங்க முடியல அம்மா. ரத்னம், அம்மா, கோமதி, கோமதி, ரத்னம், ரத்னம், அம்மா என்னாச்சுமா? வலி தாங்க முடியல. அம்மா என்னாச்சுமா? அடி வயித்து ரொம்ப வலிக்குது ரத்தம், என்னால தாங்க முடியல. அம்மா உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுமா, தைரியமா இருங்கம்மா. என்னால வலி தாங்க முடியல ரத்தம். நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போகணும். கோமதி எங்க? அவ புருஷன் ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னு அவளுக்கு தகவல் வந்துச்சுமா. உங்களை எப்படி விட்டுட்டு போறதுன்னு யோசிச்சா. நீங்க அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்கம்மா. நான் தான் அவளை அனுப்பி வச்சேம்மா. என்ன உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. கோமதி இல்லாம எப்படிமா? பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். நான் எப்பவும் போற ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு நேரம் ஆயிடும். அது வரைக்கும் என்னால வலி தாங்க முடியாது. பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போயிடலாம். சரிம்மா, சரிம்மா. அம்மா நீங்க பதற்றப்படாம இருங்கம்மா. போயிடலாமா, சீக்கிரம் போலாமா. பார்த்து இருங்கம்மா. கொஞ்சம் வேகமா போ ரத்னம், என்னால வலி தாங்க முடியல. சரிம்மா, சரிம்மா. வலி தாங்க முடியாம துடிக்கிறியா? நல்லா துடி. எத்தனை பேர் பணம் இல்லாம வசதி இல்லாம வாழ முடியாம துடிக்கிறாங்க தெரியுமா? உன்ன மாதிரி ஆளுங்க இப்படி துடிக்கிறத பாக்குறதுல தான் எனக்கு சந்தோஷம். ஐயோ, அப்பா எங்கப்பா போனீங்க? ஏய் அருண், நீ எப்படிடா இங்க வந்த? அதுவா, மாமா தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஆமாவா? ரத்னம், ரத்னம் எங்க போயிட்ட ரத்னம்? சீதாவுக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துருச்சு. வீட்டுக்கு போன நீ இல்லன்னு சொல்லிட்டாங்க ரத்னம். அதான் நானும் சரசுவும் சீதாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டோம். ரொம்ப நன்றிப்பா. ருத்ராமாவுக்கு பிரசவ வலி வந்துச்சுப்பா. அவசரத்துக்கு இங்க தான் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கேன். இங்க சீதா வீட்டுக்காரங்க யாரு? நான் தான் சிஸ்டர். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். ஐ, தங்கச்சி பாப்பாவாப்பா? ஆமாண்டா அருண், தங்கச்சி தான். ஐ, ஜாலி ஜாலி. தங்க குட்டியே. ஜுஜு ஜுஜு. இங்க பாரு, இங்க பாரு. அழகா இருக்கு. உள்ளத்தாச்சி பொம்பளை ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்க கூடாதுமா. படுங்க. சரிங்கடா. அண்ணன் உனக்கு நிறைய பொம்மை வாங்கி அண்ணா பாரு, தரேன். அண்ணா பாரு. இங்க பாரு. ஏங்க, நீங்க ருத்ராங்கிற பேஷண்ட் கூட வந்தவங்க தானே? ஆமா நீங்க சிஸ்டர். என்ன பண்றீங்க? இவ என் பொண்டாட்டி சிஸ்டர். இவளுக்கும் பிரசவ வலி வந்து இங்க தான் சேர்த்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குழந்தையும் பிறந்துடுச்சு. என்ன குழந்தைங்க? பெண் குழந்தை சிஸ்டர். உங்க முதலாளி அம்மாவுக்கும் பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு.
ருத்ராமா, பாப்பா, எனக்கும் உங்க அம்மாவுக்கும் நடுவுல தீர்க்கப்படாத கணக்கு ஒண்ணு மிச்சம் இருக்கு. அந்த கணக்க உன்னை வச்சுதான் முடிக்க போறேன். உங்க அம்மாவோட தொழில் சாம்ராஜ்யம், கோடிக்கணக்கான சொத்து, ராஜ வாழ்க்கை, இதையெல்லாம் அனுபவிக்கிற பாக்கியம் உனக்கு இல்ல. உனக்கு பதிலா இதையெல்லாம் ஆண்டு அனுபவிக்க போறது யார் தெரியுமா? நீ பிறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிறந்த என் பொண்ணுதான். ஒரே நாள்ல பிறந்தாலும் வேற வேற ராசியில பிறந்ததால நீ தரித்திர லட்சுமியா வாழ போற. என் பொண்ணு அதிர்ஷ்ட லட்சுமியா வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்க போறா. அருண், மா, இங்க வா. இன்னும் என்னதான் பண்ணிட்டு இருக்க? டெக்கரேஷன்லாம் முடியாம இன்னும் அப்படியே இருக்கு. தோ இப்ப முடிச்சிடலாமா? முடிச்சிரலானா எப்படா? நேரம் ஆயிட்டே இருக்குல்ல. அனிதாக்கு பர்த்டே இன்னைக்குதான், தெரியும்ல? தெரியுமா? அப்புறம் ஏன் எல்லாரும் இப்படி ஆமா மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? இத்தனை பேர் வேலை செய்றீங்கன்னா பேரு, ஆனா ஒரு வேலையும் இன்னும் முழுசா முடியல. இத பார், இன்னும் அரை மணி நேரம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சாகணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா, முடிச்சிடலாமா? தொலை ஓட்டிக்கிட்டு இங்கே நிக்காதடா, போய் வேலை பாரு போ. என்னங்க? வா ருத்ரா, இப்பதான் அலங்காரம் எல்லாம் முடிஞ்சது. நானே வந்து உன்னை கூப்பலாம் நினைச்சேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. வாவ், அலங்காரம் எல்லாம் எப்படி இருக்கு ருத்ரா? உனக்கு பிடிக்கணுமேனு தான் ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கண்ணி. சில பேர் டெக்கரேஷன்ங்கிற பேர்ல இருக்கிற அழகையும் கெடுத்துடுவாங்க. ஆனா நீங்க செஞ்சிருக்கிறது சிம்பிளா, கண்ணுக்கு ரொம்ப பிளசண்டா இருக்கண்ணி. உனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும் ருத்ரா. அதான் அங்க இங்கன்னு நகராம இதை எப்படி வாங்கணும் அதை எப்படி வாங்கணும்னு ஒவ்வொன்னையும் தேடி தேடி வாங்கியிருக்கேன். இந்த விளம்பரமே உனக்கு வேணாம் இந்து. ஆளை அசத்துற விதையில உன்னை அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு ருத்ராவுக்கு தெரியும். நீங்க பாராட்டுறீங்களா இல்ல குத்துறீங்களான்னு எனக்கு தெரியலையே. அண்ணன் பேசினதை விடுங்க அண்ணி. அனிதாவோட பர்த்டேய கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு இந்த அளவுக்கு மெனக்கெட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. நன்றி சொல்லி என்ன வேத்து மனுஷி ஆக்கிடாத ருத்ரா. அனிதா யாரு? என் மருமக. அவளுக்கு நான் இதெல்லாம் செய்யறது எனக்கு சந்தோஷம் தானே. பேச்சு வாக்குல உன் பொண்டாட்டி மருமகன்னு ஒரு பிட்ட போட்டுட்டா பாத்தியா? இந்துமதியா கொக்க. என்ன பாக்குற? இது எல்லாமே அனிதாவோட போட்டோ தான்.
குட்டி பாப்பாவா இருந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எடுத்த போட்டோவை வரிசையா தொங்க விட்டுருக்கோம். வெரி நைஸ். இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப வருஷமாச்சு அண்ணி. டைம் டிராவல் பண்ணி அப்படியே அந்த காலத்துக்கு போன மாதிரி இருக்கு. அனிதாவை விட எனக்கு தான் இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல் ஆயிடும்னு நினைக்கிறேன். இந்த போட்டோ இங்க எப்படி வந்துச்சு? இப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? யார் இந்த வேலையை செஞ்சது சொல்லுங்க. ரோஹிணி தான் இந்த போட்டோவை எல்லாம் பின் பண்ணிட்டு இருந்தா ருத்ரா. ரோஹிணி! அம்மா, ஏ ரோஹிணி, இந்த போட்டோவை எல்லாம் உனக்கு நான் தானே கொடுத்தேன். ஆனா அந்த போட்டோ மட்டும் எனக்கே தெரியாம எப்படி வந்துச்சு? அம்மா நீங்க தானே. ஏய், நீ பேசாத. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ருத்ராக்கு இந்த போட்டோ பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் ஏண்டி இந்த வேலையை செஞ்ச? ஒழுங்கா ருத்ரா கிட்ட மன்னிப்பு கேளு. அம்மா, என்கிட்ட ஏண்டி பேசிட்டு இருக்க? ருத்ரா கிட்ட மன்னிப்பு கேளு. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, ஏதோ தெரியாம பண்ணிட்டேம்மா. எதை வேணாலும் மன்னிச்சிருவேன். ஆனா என் ஃபீலிங்ஸோட விளையாடுறத மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். இந்த உறவு வேண்டான்னு என் வாழ்க்கையிலேருந்தே தூக்கி எறிஞ்சிட்டேன். நான் எதை நிரந்தரமா மறக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த போட்டோவை கொண்டு நீங்க மாட்டிருக்க. எந்த தைரியத்துல இதை செஞ்சேன்? ருத்ரா, அனிதா பிறந்த நாள் அதுமா இப்படி கோவப்படாத. கொஞ்சம் அமைதியா இரு. என்னால முடியல அண்ணி. இந்த டெக்கரேஷன்லாம் பார்த்து நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? ஒரே நிமிஷத்துல என் மூடியே ஸ்பாயில் பண்ணிட்டேன். இனிமே இவ இந்த வீட்ல வேலை செய்யக்கூடாது. முதல்ல இவளை வெளியே அனுப்பு. அம்மா தெரியாம பண்ணிட்டேம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன வேலையை விட்டு மட்டும் அனுப்பிச்சிடாதீங்கம்மா. அண்ணி, என்னால இவளை மன்னிக்கவே முடியாது. முதல்ல இவளை வெளியே போ சொல்லு. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. ருத்ரா, இவ ஏதோ புத்தி கெட்டு இந்த மாதிரி பண்ணிட்டா. அதுக்கு போய் இவ்ளோ பெரிய தண்டனை கொடுக்க வேண்டாம். இந்த ஒரு தடவை மட்டும் இவளை மன்னிச்சு விட்டுற. உங்க வார்த்தைக்காக இவளை சும்மா விடுறேன் அண்ணி. இனிமே இப்படி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வைங்க. அதான் சொல்லிட்டாங்கல்ல, போ. உங்க எல்லாருக்கும் இதான் லாஸ்ட் வார்னிங். இந்த வீட்ல எனக்கு பிடிக்காத விஷயம் எதுவும் நடக்க கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சு, அதுக்கு காரணமானவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இந்த வீட்ல இடம் கிடையாது. சரி ருத்ரா, இனிமே உன்னை கோவப்படுத்துற மாதிரி எதுவும் நடக்காது. இது ஏதோ திருஷ்டி மாதிரி நினைச்சுக்க. உன் ரூமுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணு. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறப்ப நான் உன்னை கூப்பிடுறேன். அந்த போட்டோவை பார்த்தா நீ கோவப்படுவ, ஆவேசப்படுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் ருத்ரா. அதனாலதான் அந்த போட்டோவை நானே மாட்ட சொன்னேன். எந்த சந்தோஷத்தையும் நீ முழுசா அனுபவிக்க கூடாது. எப்பவுமே நீ நிம்மதி இல்லாம பரிதவிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை பார்த்து ரசிக்கிறது தான் என் வாழ்க்கையோட ஒரே சந்தோஷம்.
போட மாட்டேன். எந்திரிச்சு போ அந்த சைடு. முடியலையே. வலிக்குதே அம்மா, பாட்டி வலிக்குதே. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. ஐயோ அம்மா, எந்திரிங்க. வலிக்குதே அம்மா. அம்மா நீ உங்களுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சா பாட்டி? இல்ல, கையில லேசா சாராச்சிடுச்சுமா. ஐயோ, பாத்து பாட்டி, மெதுவா. என்ன வேணும் உனக்கு? ஏன் கார் முன்னாடி எதுக்கு வந்து நிக்கிறேன்? வண்டியை கொஞ்சம் பார்த்து ஓட்டிட்டு வரக்கூடாதாங்க? உங்க கவனக்குறைவால வயசான பாட்டியே இப்படி கீழே விழ வச்சிட்டீங்களே. நீங்க வந்த வேகத்துல இவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். அதான் எதுவும் ஆகலல்ல, அப்புறம் ஏன் ஓவரா சீன் போடுற? பாட்டிக்கு எதுவும் ஆகலங்கிறதுனால நீங்க செஞ்சது தப்பில்லைன்னு ஆயிருமாங்க? சொல்லுங்க. இது வண்டி மட்டும் போறதுக்கான ரோடு இல்லைங்க. மனுஷங்களும் இங்க நடமாடிட்டு தான் இருப்பாங்க. நான் கவனமா தான் வந்தேன். இந்த கிழவிதான் ரோட்ல கவனிக்காம வந்துட்டு ஏன் கார்ல வந்து விழுந்துருச்சு. ஏங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க. தப்பு யார் மேல வேணாலும் இருக்கட்டும். அவங்க வயசுக்காவது மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? நம்ம எப்பவும் இதே வயசோட இருந்துட போறதில்ல. நமக்கும் ஒரு நாள் வயசு ஆகும். இதே மாதிரி தான் நாமளும் முடியாம தடுமாறுவோம். ஹே, நாமன்னு நீ என்ன உன் கூட சேர்த்துக்கிற? என் லெவல் என்னன்னு தெரியுமா உனக்கு? நான் மில்லியனர், நீ பிளாட்ஃபார்ம். என் முன்னாடி பேசுறதுக்கே உனக்கு தகுதி இல்ல. தகுதிங்கிறது பணத்தால வரது இல்லைங்க, நல்ல மனசாலையும் குணத்தாலையும் வரது. ஹே, உன் லெக்சரை நிறுத்துறியா? இந்த கிளவிய கூட்டிட்டு கிளம்பு. எனக்கு ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். ஏங்க நில்லுங்க. பாட்டிக்கு ஒரு வழி சொல்லாம நீங்க பாட்டுக்கு கிளம்புனா என்ன அர்த்தம்? ஹே, இப்ப என்ன? உனக்கு பணம் தானே வேணும்? உடைஞ்சதை விட நான் அதிகமாவே தரேன். எடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. பணத்தை கையில கொடுக்கறத விட்டுட்டு தூக்கி எறியறீங்க. என்னால கையில எல்லாம் கொடுக்க முடியாது. வேணும்னா பொறுக்கி எடுத்துக்கோங்க. நில்லுங்க. இடிச்சது மட்டும் இல்லாம நீங்க மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டீங்க. தப்பாவும் பேசிட்டீங்க. பாட்டி கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உன்ன